அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹேய் அம்பி, என்னாச்சு? அது அது வந்து ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி வா, பக்கத்துல தானே காஃபி ஷாப், அங்க போலாமா? ஓகே. அப்படியெல்லாம் கிடையாது. ஐயோ, சுபா வந்து இல்ல இல்ல, இவங்களை பார்க்க கூடாது. அச்சச்சோ, சுபா சுபா, இங்க பழம்லாம் நல்லா இல்ல. வா வா, நம்ம அந்த பக்கம் போலாம். பார்க்காமலே நல்லா இல்லங்கற. அடி வெயில் கொளுத்துது. வா, இங்க என்ன இருக்கோ அத வாங்கிட்டு போயிரலாம். ஏற்கனவே இந்த பை வெயிட் வேற தாங்க. ஐயோ சுபா, போறோம். நீ வா போலாம் முத. இப்ப நீ ஏன் அவசரப்படுத்துற? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா போலாம். மதி மதி, அது ஐயோ பார்த்துட்டானா? அது அங்க பாரு, வீரா மச்சான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது வேற யாரோ. மதி, வீராவை பார்த்துட்டுதா என்ன போலாம் போலான்னு சொல்றியா? யார் அவ? அவள சுபா, பேசாம இரு. என்னடி பேசாம இருன்னு சொல்ற? சொல்லுவாங்களே, கிளி மாதிரி பொண்டாட்டி வச்சுட்டு குரங்கு மாதிரி. சுபா, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அம்பி அம்பின்னு. இந்த கம்பி இவதானா? இன்னைக்கு இவளுக்கு போய் 2 கூட குடுக்கறதுல வீரா மச்சான் தன்னை போல திருந்துவாங்க. சுபா ப்ளீஸ், பெருசு படுத்தாத. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், அவரு ரொம்ப நல்லவருதான். சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டா வந்திருப்பாங்க. மதி, இங்க இருந்து போலாம். மதி, போலாம். சார், அம்பி, அழுதுட்டு போறாங்க சார். பார்த்தேமா, வேற வழி இல்ல. நாம நினைச்சது நடக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தாங்கி தானே ஆகணும். சார் அதுக்காக இங்க பாரு அம்பி, இந்த விஷயத்துல பாவம் புண்ணியம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது யாருன்னு உனக்கே தெரியும். அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரி ஓகே சார். சார் பேசாம போயிட்டாங்க. இதே எங்க வீட்ல யாராவது இப்படி இருந்திருந்தா நினைச்சுக்கோங்க. எனக்கே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா பொதியடா ஆளுங்க இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சட்டையை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருப்பேன். ஆனா உங்க ஒய்ஃப் என்ன சார் அமைதியா போயிட்டாங்க? வீட்ல போய் சண்டை போடுவாங்களோ? எனக்கு என்னமோ அவ வீட்டுல போய் சண்டை போடுற மாதிரி தெரியல. அளவுக்கு மீறி என் மேல நம்பிக்கை வச்சுட்டா. அதனால அவளால இதெல்லாம் நம்ப முடிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாக்குறேன். வீட்டுல போய் சண்டை போட்டா பிரச்சனை பண்ணா ஏதாவது ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல உள்ள யார்கிட்டயாவது சொன்னானா கூட அடுத்து அவகிட்ட நான் பிரச்சனை பண்ண சரியா இருக்கும். எப்படியோ ஒண்ணு அவளை என்ன வெறுக்க வைக்கணும். சீக்கிரத்துல, கூடிய சீக்கிரத்துல அவ எங்க வீட்டை விட்டு போகணும். அது எனக்கு போதும். சரி ஓகே சார், பார்க்கலாம். எங்க போனா? அந்த பக்கம் போயிட்டா போல. என்ன சார், இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தலான்னு பாக்குறீங்களா? பண்ணலாமே, அந்த சைடு தான் போயிருப்பா. வா போலாமா? ஐயோ வேண்டாம் சார், உங்க மேலதான் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நானா யார் என்னன்னே தெரியாது. திடீர்னு ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா ஐயோ வேணாம் சார், போயிடலாம். சரிம்மா, வா போலாம். மேடம், சொல்லுங்கண்ணா. உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, உள்ள வர சொல்லவா? யாருண்ணா? எங்க இருந்து வந்திருக்காங்களா? ரத்னமன் கம்பெனில இருந்து சொன்னாங்க. ரத்னமன் கம்பெனியா? ஓகே ஓகே, உடனே வர சொல்லுங்க. அப்புறம் அண்ணா, அவங்கள உள்ள வர சொல்லிட்டு நீங்களும் வாங்க. சரிங்க மேடம். ரத்னமன் கம்பெனில இருந்து யார் வந்திருக்கான்னு தெரியல. அப்பா வேற ஏதோ மீட்டிங்னு கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, நாமளா பார்த்து பேசிக்கலாம். சார் உள்ள வாங்க சார். ஐயோ இவனா? ஹாய் மேம். ஏய், நீ 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 எப்படி இங்க? நான் இங்க இருக்கிறது இருக்கட்டும், நீ எங்க இங்க வந்த? நான் பிசினஸ் விஷயமா வந்தேன். ஏய், அன்னைக்கு இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை கிடைக்கல, உன்னாலதான் என் வேலையே போச்சுன்னு அந்த திட்டினேன். என்ன, வேலையில ஜாயின் பண்ணியாச்சா? இவன் இன்னும் திருந்தவே இல்ல. சரி ஓகே, இவன் எப்ப இந்த கம்பெனிக்கு நாம தான் எம்டின்னு நினைக்கிறானோ அப்பவே நினைச்சுக்கிட்டோம். அது வரைக்கும் நாம இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம். பிராடு இவ்வளவு பிராடா நீ? டேய். மேம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன முருகையா, ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏதாவது ப்ராப்ளம்? அதுவும் இதோ இந்த பொண்ணு இருக்காளே, அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். முருகையா ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க, நான், அந்த பொண்ணு எல்லாமே ஒண்ணுதான். என்ன, படிச்சுட்டு நாங்க ரூம்குள்ள உட்காந்துருக்கோம், நீங்க படிக்காததுனால ரூம்க்கு வெளியே உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான் டிஃபரண்ட்.
மிச்சப்படி இதோ இந்த பொண்ணையும் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டேன். ஏதாவது ஓவரா பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க முருகையா, உடனே வேலையை விட்டு தூக்கிடலாம். வேலையை விட்டு தூக்கிடலாமா? ஐயோ, அந்த பொண்ணு தானே ஓனரு. என்ன முருகையா, பயப்படாதீங்க சார். அது வந்து அண்ணே, மேம். சார் உங்ககிட்ட 5000 கொடுக்க சொன்னாரு. வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்க சொல்லி. வேண்டாம் மேடம், அதான் நீங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்களே. சும்மா இல்ல முருகையா, நீங்க சம்பளம் வாங்கும்போது அந்த 5000 கழிச்சிட்டு கொடுப்பாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சு வாங்கிக்கோங்க. அதோ அந்த டேபிள்ல சார் வச்சிருக்கேன்னு சொன்னாரு, எடுத்துக்கோங்க முருகையா. மேம், நான் வேலையே பார்க்கல. அதுக்குள்ள வேலை பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல மேம், நான் வேலை பார்த்துட்டு வாங்கிக்கிறேனே. ஏன் முருகையா, இந்த 5000 ரூபாய் கொண்டுட்டு அப்படியே கிளம்பிடுவீங்களா? திரும்ப வேலைக்கு வர மாட்டீங்களா இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். கண்டிப்பா இங்கதான் நான் வேலை பார்ப்பேன். அப்பனா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் வாங்கணும்ல. ரொம்ப நன்றி மேடம். இருக்கட்டும் இருக்கட்டும். வேலைக்குன்னு சேர்ந்து நம்ம சம்பளம்னு சொல்லி கொடுக்கறாங்க. இந்நேரம் பாக்கியம் இருந்தா அவகிட்ட இந்த காசை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா. மன்னிச்சிடு பாக்கியம், மன்னிச்சிடு. கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து ₹1 கூட நான் சம்பாத்தியம் பண்ண சம்பளம்னு சொல்லி உன் கையில நான் கொடுத்ததே இல்ல. எவ்வளவு கொடூர நான் இருந்திருக்கேன்ல. என்னையும் சமாளிச்சு எத்தனை வருஷம் நீ வாழ்ந்து இப்ப நான் திருந்தி வாழும் போது என் பக்கத்துல இல்ல. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு நினைச்சு அழுகுறதா எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய தண்டனை போல. ஆனா 5000 ரூபாய் நம்ம பாக்கி ஆசைப்பட்ட மாதிரி வேணிக்கு சேலை வாங்கி கொடுக்கலாம். சரத் சார்ட்ட கொடுத்தா வேணிக்கிட்ட கொடுத்துருவாரு. இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் சார்ட்ட கேட்டு நைட்டு போய் வாங்குவோம். அழகு, நல்ல அழகு. பேசாம இரு பேசாம இரு, என்ன எழுதிட்டு வந்துட்டு நீ அழுகுறியா? ஆனாலும் நான் எதிர்பார்க்கல. ஈரா மச்சான் இவ்ளோ சீப்பா? சீ, அவரெல்லாம் ஏதாவது சபிச்சிராத. என்னடி இப்படி இருக்க? ஈரா மச்சான் பண்றது தப்பு இல்லையா? எப்படி நீ? சுபா, என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா ஏன் இப்படி இருக்க? இந்த மாதிரி அளவுக்கு மீறி பொண்ணுங்க எல்லார் மேலயும் நம்பிக்கை வச்சுதான் மோசம் போறாங்க. அடுத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு வேணா மோசம் போலாம். கட்டின புருஷன் மேல நம்பிக்கை வச்சு நான் மோசம் போக மாட்டேன். ஐயோ மதி, சுபா இத அப்படியே விட்டு. அது எப்படி விட முடியும்? இல்ல அது எப்படி விட முடியும்? இப்பவே நம்ம வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். முதல் ரத்னமா மாட்ட சொல்லணும். ஏன்டா அப்படி எல்லாம் பண்றேன்னு சட்டையை பிடிச்சி 2 அரை போட்டா அதுக்கப்புறம் வீர மச்சான் வாயை மூடிட்டு உட்காந்துருப்பாரு. சுபா, என்னடி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி என் புருஷனை யாராவது அசிங்கப்படுத்தினா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னடி இப்படி பேசுற? பதி பக்தி இருக்க வேண்டிதான். அதுக்காக எனக்கு நல்லா புரியுது. என் புருஷன் நான் அவரை வெறுக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வேலையோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் நான் வெறுக்கணும் அவரை? அதுக்கு முதல்ல நான் காரணம் தெரிஞ்சுக்கிறேன். டேய் கூமுட்ட, ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு. அத பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் வெறுக்கிறேன் நீ காரணத்தை தேடுறியாக்கும்? இங்க பாரு, இன்னைக்கு மார்க்கெட் போறியா? போ, எங்க வேணாலும் போ. ஓயிஸ்டோம் எல்லாத்தையும் என்கிட்ட வீட்டுல பேசிட்டு தான் வந்தாரு. நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் வீட்டுல கால் பண்ணி கேட்டுட்டு கரெக்டா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏன் நான் பாக்கணுங்கிறதுக்காக. இது வந்து தெரியல, அவர் நடிக்கிறாரு. நடிக்கிறாரா? எதுக்காக நடிக்கணும்? எதுக்காக நீ அவரை வெறுக்கணும்? அதான் தெரியல. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். மதி, அப்படா நீ வீரா மச்சான் கூட. சுபா, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாதடி. எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. எல்லாருக்கும் எப்படியோ, ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன உடனே வெறுக்கிற மனுஷன் கிடையாது. நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். அது வரைக்கும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லி இத ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. சுபா, இப்பவே என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. லூசா நீ? என்னால சத்தியம் பண்ண முடியாது. சுபா, இங்க பாருமதி, வீரமச்ச மேல தப்பே இல்லாம இருக்கட்டும். இதெல்லாம் எதுக்காக நீ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ற? அது ஒன்னால ஒருத்தியால முடியாது. அதுக்கு நம்ம வீட்டுல உள்ள எல்லா சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா அத்தை மாமா யார்கிட்டயும் சொல்லாம விட்டுறலாம். மிச்சபடி நம்ம கேங் கிட்ட சொல்லலாம். எல்லாம் சேர்ந்து தீயா வேலை பார்ப்பாங்க. ஒன்னும் தேவையில்லை. சும்மாவே வீட்டுல ஆள் ஆளுக்கு அம்பி கூட பேசுறான், அம்பி கூட பழகுறான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. என் புருஷனா இன்னொரு பொண்ணு கூட இப்ப நீ இந்த பார்த்த விஷயத்த போய் சொன்னேனா என் புருஷனை எல்லாரும் தப்பா பாப்பாங்க. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரும் வேணாம். அவரை இந்த மாதிரியான ஒரு பார்வையில யாருமே பார்க்க வேண்டாம். சத்தியம் பண்ணுடி. சுபா, சத்தியம் பண்ணுங்கற. கைய விடு. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேனே. என் மதி, கைய விடு. சுபா, சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு. என் புருஷனை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம். அப்படி பாக்காதடி. நான் புருஷன்கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. அதனால சக்தி தவிர வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன், அதை காப்பாத்துவேன். சக்தி ஒரு ஆள் கிட்ட சொன்னா போதுமேடி. சக்தி என்ன திரு சரத் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரா? சொல்ல வேண்டாம். நான் வேணா சத்தியம் வாங்கிடவா? பாரு, இந்த விஷயம் வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் நீ என்ன உயிரோடய பார்க்க மாட்ட.
ஏன்டி இப்படி பேசுற? கண்டிப்பா என்ன உயிரோட பார்க்க மாட்டேன். சரி ஓகே, நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏண்டி இதே விஷயத்த நான் சக்தி கிட்ட பாத்திருந்தா இந்நேரம் அதை சண்டை போட்டு பெரிய விஷயமாக்கி. ஏண்டி இப்படி இருக்க? ரொம்ப நல்லவளா இருக்காத. கடைசியில ஏமாந்து நிக்க போறது நீயா தான் இருப்ப. ஏமாந்து நின்னாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்க போறது என் புருஷன் தானே. இருக்கட்டும். அதி மனசு வலிக்கதான் செய்யுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நான் என் புருஷன் கூட வாழ்ந்த சந்தோஷமான தருணத்தை மட்டும் தான் நினைச்சு பாக்குறேன். அதெல்லாம் என்னால விட்டு கொடுத்துட முடியாதுடி. இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்னை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே என்ன பிடிக்கல, என்ன வெறுத்து இன்னொரு பொண்ணதான் பிடிச்சிருக்கு, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் புருஷன் சொன்னா கூட சந்தோஷமா அவரை விட்டு விலக கூட தயாரா இருப்பேன். அதி எனக்கு என் புருஷன் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதி முட்டாள் மாதிரி பேசாத. இது எல்லாத்துக்குமே முட்டாள்தனமா தெரியலாம், ஆனா என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். என் புருஷன் எனக்கு எல்லாமும் எனக்கு அவர்தான். அவருக்காக விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல. அதி இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். வா வீட்டுக்கு போலாம். சத்தியம் பண்ணிருக்க மறந்துடாத. மேடம், அடுத்து யாரும் வந்தா நான் சொல்றேன். சரிங்கண்ணா. அடடே, பரவாயில்லையே. சத்தியமூர்த்தி கொஞ்சம் நல்ல மனுஷனோ. சரி, நீ எதுக்கு வந்த? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆமா, நீ இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஸ்டாஃப் தானே? அது என்ன உன்னை பார்க்க ஒரு பர்மிஷனா? டேய் எதுக்கு வந்து அத சொல்லிட்டு கிளம்புடா. நான் ரத்னமன் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். எங்களோட ப்ராஜெக்ட் இங்க எப்படி போகுதுன்னு நான் செக் பண்ண வந்திருக்கேன். போ ஓனர் சத்தியமூர்த்தியை வர சொல்லு. அவர் வர 1 hour ஆகும். கிளம்பு, போயிட்டு அப்புறம் வா. 1 hour? ஹலோ ஹலோ, கால் பண்ணதுக்கு சத்தியமூர்த்தி இல்ல, ஆனா அவர் பார்ட்னர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்ட்னர் வர சொல்லுங்க, போங்க. ஐயோ ஐயோ, ஒன்ன மாதிரி ஆளை தேடிலாம் பார்ட்னர் வர முடியாது. என்கிட்ட பேசிதான் பார்ட்னர்ட்ட பேச முடியும். நீ என்னன்னு சொல்லு, நான் போய் பார்ட்னர் கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன் ஜோ, அந்த பார்ட்னர் யாரு? ஏன் கேக்குற? இல்ல, நான் இந்த ஆபீஸ்ல வந்ததுல இருந்து பாக்குறேன். சத்தியமூர்த்தி என்னன்னா என் பார்ட்னர் என் பார்ட்னர் என் பார்ட்னர்ட்ட சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு ஓவர் ஃபில்டப் கொடுக்கறாரு. இங்க பாரு, இங்க வாவே. இங்க வா, உன்கிட்ட ஒன்னு சொல்றேன். அங்க இருந்தே சொல்லு. ஐயோ, ரொம்ப ரகசியம். நான் தான் உன்னை இங்க ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டனால ஒரு உண்மையை சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன உண்மை? அதுவா, என்னாச்சு? கையறா. எடுத்தாச்சு. சொல்லு, என்ன ரகசியம்? எனக்கு என்னமோ இந்த சத்தியமூர்த்தி நல்ல மனுஷன் தான், ஆனா அவருக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டேவும் அவரோட பார்ட்னருக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஏதோ தப்பா தெரியுது. நீ என்ன பண்ற? இங்க இருந்து சத்தியமூர்த்திய கொஞ்சம் வாட்ச் பண்ணு. அவர் ஏதாவது கொஞ்சம் ராங்கா அப்படி இப்படின்னு போறாருன்னா டக்குனு தலையில ஒரு கொட்டு வச்சு கரெக்டா போ அப்படின்னு அப்பப்ப சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? இதெல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ்மா. நாம ஒரு தப்ப கண்டிக்கும் போது அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்ல. ஐயா, ரொம்ப நல்ல சோசியல் சர்வீஸ் தான். சரி கிளம்பு. ஏய், என்ன நீ விரட்டி விட்டுட்டே இருக்க? இங்க பாருடா, இப்பவே நான் கால் பண்ணி ரத்னமன் கம்பெனிக்கு பேசினேனா அடுத்த செகண்ட் ஒன்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. நான் நினைச்சா இப்பவே உன் வேலை போயிடும். எதுக்கு இப்ப இவ்வளவு கேவலமா சிரிக்கிற? உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ அப்படிங்க சிரிப்பு. ஐயோ முடிஞ்சா. ஹலோ சார், மனசுல வச்சுக்கோங்க, நீங்க ஒன்னும் ரத்னமன் கம்பெனியோட ஓனரோ இல்ல ஓனரோட பையனோ மருமகனோ அந்த மாதிரி கிடையாது. அங்க வேலை பார்க்கற ஸ்டாஃப், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்டாஃபாவே மெயின்டைன் பண்ணுவோம். இப்ப பாரு. ஜோ அப்படிலாம் பண்ணிராத ஜோ. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். எங்க வீடு அதை விட பெரிய கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அப்பா, ஆனா கூட பிறந்த தங்கச்சிங்க மட்டும் 5. என்ன 5? எனக்கு அடுத்து இன்னொரு ஆம்பளை பையன் வேணும்னு எங்க அப்பா பார்த்த வேலை 5 பொண்ணு. ஆனா பையன் மட்டும் பிறக்கவே இல்ல. பிறக்காதனால என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? குடும்ப சும ஃபுல்லா என் தலையில விழுந்துருச்சு. ஒரு அம்மா, ஒரு அப்பா, 5 தங்கச்சி. அந்த 7 பேத்தையும் என் சம்பளத்தை வச்சுதான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல எதுவும் உலைய கொதிக்க வச்சிடாதமா. ஓ, அப்பனா உன்னை இத சொல்லியே பிளாக்மெயில் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாமே. என்ன? ஐயோ, அப்படிலாம் பண்ணிராதமா, நான் ரொம்ப பாவம். ஏய், அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து. சரி கிளம்பு. நான் சத்தியமூர்த்தி சார் வந்ததும் பேசிக்கிறேன். இல்ல, எங்க கம்பெனி ரத்னம் சார் சொன்னதை நான் சொல்லணும். ஓகே, நான் சத்தியமூர்த்தி சார்ட்ட கால் பண்ணி பேசிட்டு அப்படியே கிளம்புறேன். ஏஞ்சோ, என் கதை மாதிரி உனக்கு ஏதாவது 5 தம்பிங்க அப்படி எதுவும் கதை இருக்கா? நோ, நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அப்பாடி, நல்லதா போச்சு. ஏன், என்னாச்சு? இல்ல, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருக்கிற பொண்ணதான் நான் தேடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்? அது ஒரே பொண்ணுனா
அந்த பொண்ணு வசதியா இருந்தா அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கும். அந்த சொத்தை வச்சு என் 5 தங்கச்சியவும் காரியேத்திருவேன். அதனால இந்த மாதிரி ஒத்த பொண்ணா இருக்கிற பொண்ண வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? லவ் பண்ண. அடப்பாவி. அம்மா, உங்க அப்பா யாரு? சொத்து பத்தெல்லாம் எவ்வளவு தேரும்? ஏய் ஏச்சே, அடே அடே, ஏன்டா அப்படி பண்ற? லவ்ங்கிறது அது எவ்வளவு எவ்வளவு ஒரு புனிதமானது, ரெண்டு பேரோட புரிதல் உள்ளது. அத போய் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ற? ஏய், நீ யார எந்த பொண்ண லவ் பண்ணாலும் சரி, இல்ல கல்யாணமே பண்ணாலும் சரி, எதையுமே செட் ஆக விட மாட்டேன்டா. ஏன்? எப்போ 5 தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி முடிக்கிறியோ அப்ப நீ லவ்வும் பண்ணு, இல்ல கல்யாணமும் பண்ணு. அது வரைக்கும் போடா, போ போ, போய் வேலைய பாரு. என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கணுமா? அதான் சொல்லிட்டேல, இனி உனக்கு காதலும் செட் ஆகாது, கல்யாணமும் செட் ஆகாது. உன் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் எதிரி நான் மட்டும்தான். ஐயோ ஜோ. ஏய் போடா. ஜோ ஜோ ஜோ, அப்படிலாம் பண்ணிராத ஜோ. அப்படா நீயும் லவ் பண்ணாத. சரி சரி, கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, கிளம்பு. ஐயோ, நம்ம சொன்ன எல்லாத்தையும் உண்மை நம்பிட்டா. என் தங்கச்சி ஒருத்திய வச்சே சமாளிக்க முடியல, இதுல நான் 5 தங்கச்சிக்கு எங்க போவேன்? சரி ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இந்த சத்தியமூர்த்திக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்படியே கிளம்புவோம். டேய். ஏமா, எங்க அம்மா கூட இத்தனை டேய் போட மாட்டாங்க. என் பேரு ஜீவா, என்ன ஜேன் கூட கூப்பிடேன். ஜீவா? நான் உன்ன ஜோன் கூப்பிடுறேன், நீ என்ன ஜேன் கூப்பிடு. எப்படி, நல்லா இருக்குல்ல? ஐயா, நல்லாலாம் இல்ல. சரி, எதுக்கு கூப்பிட்ட? இனி அடிக்கடி இப்படி இந்த ஆபீஸ்க்கு வராத. எது ஒண்ணுனா கால் பண்ணி சொல்லு, ஓகே? அது எப்படி, நீங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு நான் வராம இருப்பேன்? ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட திடீர்னு வந்து நிப்பேன். எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ. நான் ஏன்டா தயாரா இருக்கணும்? தெரியல, ஆனா தயாரா இருந்துக்கோ. ஹை, என்னன்னு தெரியல, இந்த பொண்ணை பார்த்தாலேவும் ஏதாவது வம்பு பண்ணணும்னு தான் தோணுது. ஓகே ஓகே, இதுக்கு மேல வம்பு பண்ணோம், பக்கத்துல உட்காந்துருக்கோம், பலார்னு விட்டுருவா. கிளம்பிடலாம். பாப்பா, என்னமா வாய் பேசுறான்? இவனெல்லாம் வீட்ல வச்சு எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ? 5 தங்கச்சிங்கிறான், உண்மையா பொய்யான்னு தெரியல. ஓகே ஓகே, விசாரிச்சு பாப்போம். டேய் கபாலி. சார், என்னடா என்ன ஆச்சு? அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் ஒரு தகவலும் காணோம். சார், அதெல்லாம் விசாரிச்சாச்சு. உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்களோன்னு தான். நான் என்னடா சொல்ல போறேன்? நானே எப்போன்னு இருக்கேன். அந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீடைல் தெரிஞ்சாதான் அடுத்து நான் அவளை பார்க்கும்போது அவளுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். யார் அந்த பொண்ணு, சீக்கிரம் சொல்லு. நான் இவ்வளவு நாள் பொறுமையா வெயிட் பண்ணதேவோ கோவில்ல ஒருத்தன் கூடயும் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் கூடயும் இருந்தா. அதனாலதான் எந்த டீடைல்ஸும் தெரியாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு சாதாரணம்லாம் கிடையாது. இவ்வளவு நாள் எல்லா பொண்ணுங்களையும் கதற விட்டீங்களே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி இந்த பிரச்சனை வெளியவே வரக்கூடாதுன்னு எல்லார் வாயவும் அடக்குனீங்க. ஆனா இது அப்படி கிடையாது சார். ஏண்டா, என்னாச்சு? அந்த பொண்ணு என்ன வசதியான வீட்டு பொண்ணா? வசதியை விட, அதாவது பணத்தை விட பதவியில இருக்கிறவங்க வீட்டோட பொண்ணு. பதவியா? சார், அந்த பொண்ணு டிசிபியோட தங்கச்சி. டிசிபி தங்கச்சியா? டிசிபி நம்மள விசாரிக்க வந்தாரே, அவரே தான் சார், சரத் ரத்னவேல் டிசிபி. என்னடா சொல்ற? அவனோட தங்கச்சியா அந்த பொண்ணு? ஆமா சார். அது மாதிரி அந்த போலீஸ்காரரோட குடும்பம் பிசினஸ்லயும் சரி வசதியிலயும் சரி நம்பர் 1. பிசினஸ் காசை கூட விட்டுருங்க, அந்த பொண்ணுக்கு 4 அண்ணனுங்க. 4 பேரா? ஆமா சார். இதுல அத்தை பையனு இன்னொருத்தனும் கூட இருக்கான். 5 பேரு. அடுத்து புருஷங்காரன். 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 6 பேரு. 6மே செம்ம மாசு. எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணை நீங்க பார்த்தா கூட சார் கவனம் பாத்துக்கோங்க. என்னால முடியாதுங்கிறியா? முடியும் நினைச்சீங்கன்னா உங்க சோழி முடிஞ்சிரும் சார். டேய் சார், இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல. இனி உங்க விருப்பம் சார். அப்ரோச் பண்ணணும்னா பண்ணுங்க. ஆனா அந்த போலீஸ்காரு உங்களை களியெல்லாம் திங்க வைக்க மாட்டாரு, ஒரேதா பரலோகம் பார்சல் பண்ணிடுவாரு. அதை விட அந்த பொண்ணோட புருஷன் சித்தார்த் அபிமன்யு, வில்லன்களுக்கெல்லாம் வில்லன். அந்த பொண்ணு தான் வேணும்னு டிசிபி குடும்பத்துக்குள்ளேயே எல்லார் கூடயும் சண்டை போட்டு மல்லு கட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். லவ் சார், லவ். அதுவும் சின்ன வயசுல இருந்து வந்த லவ். அந்த பொண்ணை பார்த்ததுக்கே அன்னைக்கு உங்க மூஞ்ச உடைச்சான்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு காரணம் அதான். பார்த்ததுக்கே மூஞ்ச உடைச்சானா இனி உங்க நிழல் கூட அந்த பொண்ணு மேல பட்டுச்சுன்னா உங்களையே பொசுக்குனாலும் பொசுக்கிடுவான். எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி உங்க விருப்பம் சார். அவங்க கிட்டதான் அடிபட்டு நீங்க சாகணும்னு உங்க தலையெழுத்து இருந்தா
தைரியமா போய் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா பொண்ணு விஷயத்துல ஆம்பளை திமிர காமிச்சு நாசமாயி செத்தவங்க தான் ரொம்ப பேரு. அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கணும்னா உங்க தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? டேய் கோபாலி! ஐயோ சார், ஐயோ நம்ம மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே இந்த மனுஷன்ட்ட சொல்லிட்டோமே. கோபப்பட்டு அடிச்சிருவாரா? வேலையை விட்டு தூக்கிடுவாரா? கோபாலி உனக்கு தேவையாடா? என்னடா என்ன பேசுற? ஐயோ சார், சார் நான் அது வந்து சார் உள்ளதான் சொன்னேன் சார். ஏன்னா உங்க மேல எனக்கு மதிப்பு, மரியாதை, பாசம் ரொம்ப ரொம்ப அதிகம் சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல. ஸ்டாப் இட்! வெளியே போடா. இன்னொரு 4-5 மணி நேரத்துக்கு என் மூஞ்சி முன்னாடி முடிச்சிடாத. ஒரு 5 நேரத்துக்கு நான் அடுத்து உன்னை பார்த்தேன், அதுவே உன் கடைசி நேரமா இருக்கும். ஐயோ சார், இத போயிட்டேன் சார். ஐயோ ஆத்தாடி சார், பத்திரம் பத்திரம். என்னது பத்திரமா? என்ன சொல்லிட்டு போ? இவன் இவன் எப்படி? சார் சார், என்ன சார், என்ன வேணும்? நீ என்ன பண்ண? என்ன பண்ண? சார் நானும் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணாம நீ ஏன் பயப்படுற? என்ன தாசு, ஏதோ திருட்டு வேலை பாக்குறியோ? இல்ல சார், இல்ல. அது ஒரு ஆபீஸ் டென்ஷன்ல இருந்தேன். அந்த டென்ஷன் தான் ஒரு மாதிரி. அதான் தாசு, ஏன்டா பயந்து இப்படி காமிச்சு கொடுக்குற? எதுக்கு இவனை பார்த்தாலும் இவ்வளவு பயம்? வேர்க்க வேற செய்து. இல்ல இவன் எனக்கு அப்படி பயந்தோம் நம்மளையே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். தைரியமா இருடா. டேய் தைரியமா பேசிட்டு தொலை. என்ன தாசு, என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. ஆபீஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க அமௌண்ட் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சா? அதெல்லாம் அன்னைக்கு ஆயிடுச்சு சார். அப்புறம் உங்க ஆளு ஸ்டேஷன்ல சார், அவன் ஏன் ஆள்லாம் இல்ல சார், திருட்டு வேலை பார்த்திருக்கான் படுபாவி. இங்க பாரு தாசு, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப எதுக்காக இங்க வந்தேனா, இதோட உன்னோட போர்ஜரி வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கோ. உன்னை பத்தின கேஸ் ஃபைல் அவ்வளவும் எடுத்து படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். யார எங்க எப்படி மாட்டி விட்டுருக்க, நீ என்னென்ன வேலை பார்த்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும். இங்க பாரு, அடுத்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நீ மாட்டினா கூட தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சார், இனி ஏதாவது போர்ஜரி வேலை பாக்குறதுக்கு ஒண்ணுக்கு 1000 தடவை யோசித்துக்கோ. இனி ஒன்ன என் டீம்ல 2 பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை தூக்கி உள்ள போட தயாரா இருப்பேன். இத உன்கிட்ட சொல்லி பாண்ட் பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். இதையும் மீறி நான் எப்பயும் போலதான் இருப்பேன். நான் எல்லா போர்ஜரியும் பண்ணுவேன் நினைச்சேன்னு வச்சுக்கோ தாசு. அடுத்து இந்த வெளி உலகத்தை நீ பார்க்கவே முடியாது. ஓகே? இல்ல சார், இல்ல நான் அப்படிதான் பண்ண மாட்டேன். சொல்றபடி அப்படியே நடந்துக்கோ. அப்புறம் பொண்ணுங்க விஷயத்துல, ஐயோ இதெல்லாம் யாருக்கும் தெரியாம தானே மெயின்டைன் பண்றோம். எப்படி சார்? ப்ளீஸ் சார், பொண்ணுங்களாம் எனக்கு தெய்வம் மாதிரி. பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிறவன் சார், நான் மதிக்கிறவன். பொண்ணுங்க விஷயத்துல எப்போ என்ன தப்பா நினைக்காதீங்க. நினைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா இனி நினைக்க வச்சிடாத. சார், இனி நீ எப்படி இருக்கியோ அதுபடிதான் உன் வாழ்க்கையும். யோசிச்சு வாழப்பாரு. அப்பாடா ஆத்தாடி, ஒரு நிமிஷத்துல என்னமா நடுங்கி வேர்த்துருச்சு. எதுக்கு வந்தா ஏன் வந்தான்னு தெரியல. நான் ஏதோ கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம தப்பு பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இவனே வந்து நம்மள வார்ன் பண்ணிட்டு போறான். தாசு வேணாண்டா, வேண்டவே வேண்டாம். கண்முன்ன வந்து நிக்கும் போது ஒரு நிமிஷத்துல மூச்சே நின்றுச்சு. இவன் தங்கச்சியே நாம வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா அந்த பொண்ணோட அழகு நம்ம கண்ணுல ஒட்டிக்கிச்சு. இருக்கட்டும், அதை இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறதா நமக்கு நல்லது. எப்படி இருக்கணும்? இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். ஓகே? இந்த வாசவி கிட்ட ஏதாவது சாடமாடியே சொல்லலாம்னு பார்த்தா காலையில ஜாலியா திருக்குட ஜோடி போட்டு கோவிலுக்கு போயாச்சு. இப்போ எங்கேயோ போறேன்னு கிளம்பி போயிட்டா. எங்க போறா
திரு கூட ஒன்னும் புரியலப்பா. சரி ஓகே, சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா மதிய நினைச்சா வீரா மச்சான் பண்ணது என்னனாலும் தப்பு. ஓகே ஓகே, இத போய் நம்ம உடனே சக்தி கிட்ட சொல்றோம். நல்லவேளை சத்தியம் பண்ணும்போது சக்தி கிட்ட மட்டும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணேன். சக்தியை நானும் இத டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவு கண்டிப்பா மதிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மதிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். டேய் சக்தி, எக்காட்டர்மே, நம்ம ரெண்டு பேத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்துருச்சுடா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்க போறோம். அது எப்படின்னு தெரியலையே. சக்தி கிட்ட ஐடியா கேட்டுக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம காட்டெருமை ரொம்ப ரொம்ப டேலண்டான பையன். சக்தி நேரம் வந்திருப்பான். மொட்டை மாடியில வேற நைட் நேரம் தனியா உட்காந்துருக்கான். பேயே காத்து கருப்பு ஏதாவது வந்துச்சுன்னா நாம இருக்கிற டென்ஷன்ல அத போய் வறுத்து எடுத்துருவான். பாவம் பேயா உலாத்திட்டு இருக்கிறது சந்தோஷமா உலாத்திக்கிட்டு இருக்கட்டும். நாம போய் நம்ம புருஷனை இம்சப்படுத்தலாம். டேய் காட்டெருமை, இத வாரேடா. இன்னைக்கு வீரா மதியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கிறேன். இந்த சுபா நினைச்சா எதனாலும் முடிச்சு காமிப்பா.